Alhamdulillah الذي هدانا للإسلام والصلاة والسلام على رسوله المصطفى وعلى آله وصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في قرآن الكريم والفرقان المجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكلم عليه. وقال نبينا صلى الله عليه وسلم كن في الدنيا كأنك غريب أو عابر سبيل. அல்லாஹுடைய பேரருள் கிருபை கருணை அல்லாஹ் தாலா நம்மை அவனை பற்றி பேச கேட்க அல்லாஹ் வாய்ப்பளித்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, குன் ஃபி துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரி சபீல். இந்த உலகத்துல வாழும்போது நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு சொன்னா, பற்றற்ற நிலையில வாழணும் அல்லது வழிபோக்கனை போல வாழணும். பிரயாணம் செய்யக்கூடியவர் அவர் எங்கேயாவது போனா அது அவருடைய சொந்த இடம் நினைப்பாரா? ஒரு மண்டபத்துல போய் தங்குறாரு, ஒரு வீட்டுல வந்து தங்கத்துக்கு இடம் கொடுத்தாங்க தங்குறாரு, அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? எப்போ நம்ம இங்க இருந்து போக போறோம் அப்படின்னு தான் இருக்கும். இது நம்ம சொந்த இடம், சொந்த வீடு, இங்கே தங்கிடுவோம் அப்படின்னு நினைக்க மாட்டார். ஸோ இந்த காலத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு, ஹோட்டல்ல போய் நம்ம தங்குறாங்க. இது 5 ஸ்டார் ஹோட்டலா இருக்கட்டும் அல்ல 7 ஸ்டார் ஹோட்டலா இருக்கட்டும், அவன் தங்கக்கூடியவர் இங்கேயே தங்கணும்னு நினைப்பாரா? அவன் வந்த வேலை எதுவோ அதான் பார்ப்பான். நல்ல ஏசிலாம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குது அப்படின்னு இங்கேயே தங்கிடுவானா? சோலா ஹோட்டல்ல ரூம் போட்டான், சென்னையில ஒரு வேலையா வந்தான், ஊர்ல இருந்து ஹைதராபாத்ல இருந்து வந்தான், இல்லை இங்க வேற டெல்லியில இருந்து வந்தான், இங்க இருந்து வரான், சோலா ஹோட்டல்ல ரூம் போட்டான், 10 நாள் ரூம் போட்டிருக்கான்னு வச்சுங்க, வேலை இருக்கு. அவன் வேலையை பார்ப்பானா? இல்லை இங்கே சோலா ஹோட்டல்ல எப்படி இருக்குதா, சொர்க்கம் மாதிரி இருக்குடா, இங்கே தங்கிடலாம் அப்படின்னு நினைப்பானா? ஏன் ஏன் அவன் நினைக்க மாட்டான்? ஏன் சொல்லுங்க. அதாவது சொர்க்கம் மாதிரி இருக்குதே, இன்னும் ஒரு 10 நாள் ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ரெஸ்ட் எடுத்துட்டு போவோம் அப்படின்னு நினைப்பானா? அந்த 10 நாள் வேலையே 5 நாள்ல முடிஞ்சா நல்லா இருக்குமே. காரணம் என்ன? அவன் கையில இருந்து கர்ச்சா செலவாயிட்டே இருக்கு. பங்களா மாதிரி வீடு கட்டி வச்சுக்கிறேன், என் மனைவி மக்கள்லாம் விட்டு வந்துருக்கிறேன். பங்களா மாதிரி வீடு இல்லை, சிம்பிளா தான் இருக்குனாலும் சோலா ஹோட்டல்ல தங்கணும்னு நினைக்க மாட்டான். காரணம், அவன் கையில இருந்து காசு செலவாகிறது. சொல்றதுங்களா? இங்க இந்த துனியால நாம வந்த பிறகு எப்படி சோலா ஹோட்டல்ல ரூம் போட்டவன் எப்போ சீக்கிரம் முடியும், வேலை எப்போ முடியும், நம்ம எப்போ ஊருக்கு போகணும் என்ற எண்ணத்திலேயே இருப்பானோ, அந்த மாதிரி ஏன் அவனுக்கு வந்து செலவாயிட்டே இருக்கு, கையில உள்ள காசுகள் கரைஞ்சிக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி நாம இந்த துனியால இருக்கோம். ஏன்? நமக்கு கொடுத்து அனுப்புன மூச்சு செலவாயிட்டு இருக்குது. ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ் நமக்கு இவ்வளவுதான் மூச்சுன்னு கொடுத்து வச்சிருக்கிறான். அந்த மூச்சு முடியும் தருவாயில் மூச்சு திணறல் வரும், மூச்சு வந்துடும். எண்ணிக்கிட்டே இருக்கணும், எத்தனை மூச்சு போகுது யாரெல்லாம். காலையில இருந்து எத்தனை தடவை மூச்சு விட்டுருக்கோம். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் எவ்வளவு மூச்சு விடுறான் மனுஷன்? 12,000, 24,000. சரி, ஏதோ ஒண்ணு, ஒரு எண்ணிக்கை தான், எதுக்குமே ஒரு எண்ணிக்கை. அல்லாஹ் நமக்கு ஒரு எண்ணிக்கையில தான் அனுப்பி இருக்கிறான். 1 கோடியா, 2 கோடியா, 3 கோடியா, 10 கோடியா, எத்தனை முடிஞ்சிச்சு தெரியலையே, எத்தனை பாக்கி இருக்கு தெரியலையே, இன்னும் எவ்வளவு நேரம் பாக்கி இருக்கு தெரியலையே. நேரமும் அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான். தாயின் கருவறையில் அல்லாஹு தாலா அந்த குழந்தை உண்டாகும் போதே பிறப்பு இறப்பு இரண்டுமே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. இங்க இல்ல, கருவறையில நிர்ணயிக்கிறது இல்ல, அல்லாஹ் இல்முல வச்சிருக்கும் போதே நிர்ணயித்து விட்டான். அங்க ரிஜிஸ்டர் பண்ணப்படுது. தாயுடைய கருவறையில வந்த பிறகு இவர் இவ்வளவு நாள் இருப்பாரு, இதெல்லாம் சாப்பிடுவாரு, இதெல்லாம் செய்வாரு, எல்லாமே ரிஜிஸ்டர். என்னென்ன நடக்கும், என்ன நிகழும் நிகழாது, எல்லாமே அல்லாஹு தஆலா இல்முல எல்லாம் முடிவு செய்யப்பட்டு தான் அனுப்பப்படுகிறோம். மேனுஃபேக்சரிங் டேட் எப்போ தெரியுது நமக்கு, எக்ஸ்பைரி டேட்டு தெரியல, எக்ஸ்பைரி டேட்டு தெரியல.
ஆனா மேனுஃபேக்சரிங் பண்றான்ல பொருள்லாம் இந்த மனுஷன், அவன் மேனுஃபேக்சரிங் பண்ற ரேட்டு எக்ஸ்பைரி டேட்டு போட்டு தான் அனுப்புறான். இவ்வளவு நாள் வேரண்டி கேரண்டி. ஒரு வீடு கட்டினாலே 60 வருஷமா, ஏதோ 60 இயர்ஸ் சொல்றாங்க, 50 to 60 இயர்ஸ், அவ்வளவுதான் அதனுடைய கேரண்டி. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா உழுவும், எங்கேயாவது கிராக் விடும், அதெல்லாம் நீங்க தான் பார்த்தோம், மெயின்டெனன்ஸ் நீங்க தான் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நமக்கு அல்லாஹு தாலா மேனுஃபேக்சரிங் டேட் நமக்கு தெரியுது, எக்ஸ்பிரி டேட் அல்லாஹு தாலா மறைச்சு வச்சிருக்கிறான். இந்த கையில மேனுஃபேக்சரிங் டேட், இந்த கையில எக்ஸ்பிரி டேட் போட்டு அனுப்புனான்னு வச்சுங்களேன், இதை பார்த்தே செத்து போயிடுவான். அது வரக்கு முன்னாடி செத்து போயிடுவான். ஒவ்வொரு நாளும் நரக வாழ்க்கை வாழ்வான். ஒவ்வொரு நாளும் நரக வாழ்க்கை. கதை ஒன்று சொல்லுவான். ஒரு அரசர், அந்த அரசனுக்கு வெயிட் போட்டே இருக்கு. அந்த மாதிரி தீனி வாயை கட்ட மாட்டான். டாக்டர் எவ்வளவு சொல்லிட்டாரு, இதுக்கு மேல நீ வந்து பஸ்ட் ஆயிடும், அந்த அளவுக்கு ஊதிக்கிட்டே போகுது, தாறுமாறா இருக்கு உடம்புடைய நிலையெல்லாம், அதனால நீ குறைக்கணும்னா அவன் குறைக்கவே மாட்டான். கடைசியில வந்து டாக்டர் வந்து சொல்லிட்டான், பார்த்தான் ரொம்ப மோசமா போயிட்டே இருக்கு, அதனால இன்னையிலேருந்து எண்ணி 15வது நாள் என்ன காலையில 10 மணிக்கு நீ மூத்தா போயிடுவே அப்படின்ட்டான். டென்ஷன் ஆயிட்டான் அரசன். என்ன பார்த்து மூத்தா போயிடுவேன்ட்டியா, இவங்க தூக்கி ஜெயில போடுவேன். அதனால பயம் இருக்கு, என்னடா இப்படி சொல்லிட்டானே. ஏன்னா அவன் வந்து தேர்ச்சியான ஆள், சாதாரணமான டாக்டர் இல்லை, நல்ல டாக்டர். அம்மா டாக்டர் தானே அரசனுக்கு வைத்தியம் பார்க்க வச்சிருப்பான். அவன் சொன்னா நடக்குமாடா, இவர் இப்படி சொல்லிட்டு போயிட்டானே, சரி பார்ப்போம், அது என்ன இவன் அல்லாவா, இவன் டேட் குறிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தெனாவிட்டு இருந்தாலும் ஒரு பயம் வேற இருக்கு. இப்படி போச்சு. கடைசியில நாள் போயிட்டே இருக்கு, இவன் எண்ணிக்கிட்டு இருக்கான் நாளை, எங்க மூத்து வந்துடுமா இல்ல அவனை பிடிச்சி நம்ம சொன்னான், இப்போதைக்கு உன்னை ஜெயில போடுறேன், எனக்கு மூத்து வரல, உனக்கு அன்னைக்கே உன் கதை முடிஞ்சு அப்படின்ட்டான். ஒரு வினாடி 2 வினாடி பிந்தினாலும் உங்க கதை முடிஞ்சு அப்படின்னா அவர் போயிட்டாரு. கடைசியில நாள் போது 15வது நாள் ஆயிடுச்சு. அன்னைக்கு பார்க்கலாம், டைம் ஆகிட்டே இருக்கு, 7, 8, 9, 10 ஆயிடுச்சு. 10 ஆயிடுச்சு, இன்னும் வரல, இன்னும் மூத்து வரல, நல்லதா இருக்கும், சரி பார்ப்போம், அவனுக்கா ஒரு 1/2 மணி நேரம் கொடுப்போம். 1/2 மணி நேரம் ஆச்சு, மூத்து வரல, நேரா கூப்பிட்டு வாடா அவனை, ஹக்கீமை கூப்பிட்டு வாங்க. டாக்டர் வந்துட்டார், நீ சொன்ன கரெக்டா 15 நாள்ல இந்த டேட்ல 10 மணிக்கு உனக்கு மூத்து வரணும், 10:30 ஆயிடுச்சு மணி, மூச்சே வரல, உன் தலை காலிட்டான், இவனை போய் சிறைச்சேதம் பண்ண. அப்பதான் அரசர் அவன் சொல்றான், அரசரே உங்களை நீங்க கொஞ்சம் பாருங்க, உங்களை நீங்க கொஞ்சம் பாருங்க. ஆனா இவன் என்ன சொன்னா, அதுக்கு முன்னாடி உங்க வீட்டை நான் குறைக்கணும்னா குறைச்சி காட்டுறேன்னு சொன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி, அதுக்கு பிறகுதான் இந்த செய்தியை சொன்னது. அவனை பார்க்கறான், ஒல்லி ஆயிட்டான். எத்தனை கிலோ குறைஞ்சிருக்கீங்கன்னு கேட்டான். கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோ 30 கிலோ குறைச்சிட்டான். குறைஞ்சி போச்சு. குறைக்க எங்க, மூத்து பயத்துல குறைஞ்சி போச்சு. இதுக்காக தான் அந்த ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி உங்களை உடம்ப குறைச்சிட்டேன், வேற வழி தெரியல எனக்கு, ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவன் அதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு. அப்புறம் அவனை விட்டான். சரி, செய்தி என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு மரணம் இருக்குதுன்னு சொல்லிட்டா போதும். இன்னைக்குதான்னு சொன்னா அவன் அன்னையிலிருந்தே சாக ஆரம்பிச்சிருவான். எது மேலேயும் ஆசைப்பட மாட்டான். இவன் திங்கத்துக்கு ஆசை வரல, புரியுதுங்களா, எல்லா நியாமத்துகளும் இருந்தும் அனுபவிக்க ஆசை வரல, அதனால அல்லாஹ் மரணத்தை மறைச்சு வச்சிருக்கான். எப்படி இந்த அரசன் மௌத்து தெரிஞ்ச பிறகு பற்றற்ற நிலையில் வாழ்ந்தானோ, அந்த மாதிரி மௌத்து தெரியாமலே வாழணும், அதுதான் பெரிய விஷயம். இன்னைக்குதான் மௌத்துன்னு தெரிஞ்சுட்டா வாழ தெரியுது இல்ல, எது மேலேயும் ஆசை போகல, புரியுதுங்களா, எது பொன்னாசை பெண்ணாசை எந்த ஆசையுமே வரல, திங்கிற ஆசையே வரல அவனுக்கு. மேக்சிமம் வந்து அவன் திங்கிற ஆசை தான், தின்னுதான் பெருத்து போய் கிடக்கான். இந்த உலகத்திலேயே அவனுக்கு ரொம்ப எது பிடிக்கும்னா ஃபூடி, அவன் ஃபூடின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவன்.
அதனால தான் அவ்வளோ பெருத்து போய் உடல்லாம் நோய் வந்து என்ன சாவர மாதிரி ஆயிட்டான். இப்போ அந்த திங்கிற ஆசையே போயிடுச்சு. அதனாலதான் மகான்கள் சொல்றாங்க, மரணத்தை அதிகமாக நினைங்கள். நபிசுல்லாஹ் அதிசயம், மௌத்த பக்கத்துல பார்க்கும், எங்கேயோ இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசா போறாங்க, அடக்கப்பட்டது. அடக்கியவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கோடு போடுறாங்க, அசா வச்சு இப்படி ஒரு கோடு போட்டாங்க நீட்டா, இங்க இருந்து அது வரைக்கும் போட்டாங்க. சஹாபாக்கெல்லாம் ஆச்சரியமா பார்க்குறாங்க, என்ன செய்யறாங்க நபி? கபஸ்தான்ல வந்து மண்ணில் ஏதோ கோடு போட்டு விளையாடுறாங்களே அப்படின்ற மாதிரி என்ன செய்யறாங்க நபி அப்படின்னு ஆச்சரியமா பார்க்கலாம். ஏதோ சொல்ல வராங்க முகமது ரசூல்லா என்று. ஏன்னா அவர்கள் செய்தால் ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் 1000 அர்த்தங்கள் இருக்கும். அதனால ஆச்சரியமா பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சஹாபாக்கள். பெருமானார் என்ன செய்யறாங்க, இங்க இருந்து நீட்டா 10 அடிக்கு ஒரு கோடு போட்டாங்க, அதுக்கு பக்கத்துல இன்னொரு நீட்டா 5 அடிக்கு ஒரு கோடு போட்டாங்க, அசாவால மண்ணில் கோடு. சொன்னாங்க, இந்த 10 அடி இருக்குல்ல, அதுதான் உங்களுடைய மேலெண்ணம். இந்த 5 அடி இருக்க, அதுதான் உங்களுடைய ஆயுள். 5 அடியில உங்க ஆயுள் முடிஞ்சு போகுது. நீங்க அதுக்கும் மேல சிந்திச்சுட்டு உட்காந்துருக்கீங்க, அதை பண்ணணும், இதை பண்ணணும், அந்த மலையை தூக்கி இந்த பக்கம் வைக்கணும், இந்த மலையை தூக்கி அந்த பக்கம் வைக்கணும், அந்த வீடை கட்டணும், அந்த பங்களா வாங்கணும். அதுக்குள்ளேயே மௌத்து வந்துடுது. நீ கபர்ல போய் எல்லாத்தையும் விட்டுட்டு கபர்ல போய் படுக்க போற. ஆனா நீ எதை சிந்தித்து கொண்டு இருக்கிறாய்? 2 கோடு போட்டு பெருமானார் வாழ்க்கையின் யதார்த்தத்தை சொல்லி காட்டினார். நம்முடைய லைஃப் அப்படிதான் இருக்கு. பொய்யை நம்பிக்கொண்டிருக்கிறோம், உண்மையை விளங்கல, பொய்யை நம்புறோம். உண்மை என்ன? நாம இல்லைன்றது உண்மை, நம்ம இல்லைன்றது உண்மை, நாம் செயல்படவில்லை என்பது உண்மை. நாம் செயல்படுவதாக இருந்தால் எப்பவும் செயல்படணும்ல. வாதம் அடிச்சா படுத்துக்கிறான், கையை தூக்க முடியல, உன் கை தானே, இவ்வளவு நாள் தூக்கிட்டு இருந்த தானே, இப்ப ஏன்டா தூக்க முடியலன்னா என்ன சொல்லுவாங்க? என் கண்ட்ரோல்ல இல்லையே, என் கண்ட்ரோலில் இருந்த கை இப்ப கண்ட்ரோல் இல்லாம போச்சே. உன் கண்ட்ரோல்ல இருக்கு நீ நினைச்சிட்டு இருந்த. என் கை என் கண்ட்ரோல்ல இருக்கு, என் கால் என் கண்ட்ரோல்ல இருக்கு, நான் நினைச்சா மாதிரிலாம் கையை அசைப்பேன், நான் நினைச்சா மாதிரிலாம் எங்க வேணாலும் போவேன் அப்படின்னு நீ பொய்யானதை நினைச்சிட்டு இருந்த. உன் கண்ட்ரோல்ல உன் கையும் கிடையாது, உன் காலும் கிடையாது. எத்தனை பேர் வாதம் அடிச்சு இன்னைக்கு கூட ஒருத்தர் பார்த்தேன், இழுத்து இழுத்து போறாரு, காலை இழுத்துட்டு இழுத்துட்டு போறாரு, கை இப்படி போகுது. எங்க தெருல 2 பேர் இருக்கிறாங்க. இப்ப என்ன, இவ்வளவு நாள் செயல்பட்ட கை ஏன் செயல்படல, இவ்வளவு நாள் செயல்பட்ட கால் ஏன் செயல்படல? அதுதான் உண்மை. அல்லாஹ் செயல்பட வைத்தான், இவ்வளவு நாள் செயல்பட்டது. இவன் அல்லாஹு தஆலா செயல்பட கூடாதுன்னு அல்லாஹு தஆலா நாடுனா அதனால செயல்படாம இருக்கு. இப்ப நல்லா தெரியுது, என்ன தெரியுது? நாம கையை அசைக்கல, புரியுதுங்களா? நாம காலால நடந்து போகல, அல்லாஹ் நம்மள நடக்க வைக்கிறான், அல்லாஹ் நம்மள செயல்பட வைக்கிறான். இந்த உண்மை தெரியாததுனால தான் நாமும் நம்மை நாம ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். அண்ணா சொன்னியாமும் இதா மாத்துவின் தபம், மக்கள்லாம் தூங்கிட்டு இருக்கலாம், மௌத்து வந்தா முழிச்சுப்பாங்கன்னாங்க பெருமானார். மௌத்து வந்தா முழிச்சுக்குவான். அப்ப முழிச்சு பிரயோஜனம் இல்லைன்னாங்க பெருமானார். அப்போ உனக்கு தெரிஞ்சிடும், என்ன தெரிஞ்சிடும்? இவ்வளவு நாளா நான் கையை அசையுது, நான் தான் அசைச்சேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், இப்பதான் தெரியுது நான் அசைக்கல, எல்லாம் என்னை தான் அசைக்க வச்சியா. இவ்வளவு நாளா நான் ஹயாத்தா இருந்தேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், கடைசியில இப்ப மையத்தாய் நிக்கிறேனே, நான் படுக்கையா கிடக்கிறேனே, போயிட்டு வந்திருந்த மூச்சு காணா போச்சே, பார்த்த கண்ணு பார்க்கலையே, அசைந்த கைகள் அசையலையே, சிந்தித்த மூளை சிந்திக்கவில்லையே, இராதா வரலையே, அப்படியே படுக்கையா கிடக்குது. அப்ப முழிப்பான். அப்ப முழிக்கும் போது ஒரு விஷயம் என்னன்னா, கை கால் விழுந்தா கூட உங்க சொந்த பந்தம் இருக்காங்க, புரியுதுங்களா? என் மனைவி எனக்கு ஊட்டினாங்க, கை கால் வந்து போச்சு ஒருத்தர் சொல்றாரு, மனைவி ஊட்டினாங்க, பிள்ளைங்கள்லாம் எனக்கு திரும்ப செஞ்சாங்க.
எல்லாம் பண்ணி ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் நடக்கிறவனா ஆயிட்டேன்னாரு. கொஞ்சம் ஓரளவுக்கு நடக்கிறேன். மௌத் வந்துச்சுன்னா இவருடைய தொடர்பு எல்லாம் துண்டிக்கப்பட்டு எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். இவருடைய உறவெல்லாம் போயிடும். தனித்து விடப்படுவாய். ஒரு ஊர்ல கொண்டு போய் உங்க ஒரு தீவுல கொண்டு போய் விட்டா எப்படி இருக்கும்? ஆளே இல்லாத தீவு, அந்த தீவுல கொண்டு போய் உங்களை விட்டு வந்துட்டாங்க. நிறைய கதைலாம் படம்லாம் எடுக்கிறாங்க. தீவுல போய் மாட்டிக்கிட்டாங்களாம். 2 பேர் மாட்டுவாங்க, ஒருத்த மட்டும் போனா அங்க எப்படி இருக்கும்? என்ன இருக்கும்? என்ன ஆபத்து நம்மை காத்திருக்குது? எதுவுமே தெரியல. தனித்து விடப்படுவாய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்றாங்க, அந்த தனிமையிலும் எவன் வருவானோ அவனை பிடிச்சு கொண்டான். தனித்து விடப்படும் போது நமக்கு யார் உதவி செய்வான்? நான் கபர்ல போனா யார் எனக்கு உதவி செய்வான்? அவனை பிடிச்சு கொண்டாங்க பெருமானார். அதனால நபி என்ன சொல்றாங்க, மூத்து கபுலான் தமூத்துன்ட்டான். நீ மரணம் வருவதற்கு முன்னால் இல்திராரி மௌத்துன்னு வரும், நிர்பந்தமான மரணம். அந்த நிர்பந்தமான மரணத்துக்கு முன்னால் இஃப்தியாரி மௌத்து தேர்ந்தெடுத்துக்கோனா. மௌத்துக்கு முன் மூத்தான், மூத்து கபுலான் தமூத். ஏன்னா நீ மூத்தாட்டினா முழிச்சுக்குவே. அந்த மௌத்து வந்து முழிச்சு பிரயோஜனம் இல்லை. இப்பமே மையத்தா வாழ்ன்றான். இந்த உறவுகள் எல்லாம் இல்லாமையிலாக்கிப்பார். அதுதான் மகான்களுடைய வாழ்க்கை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் எழுந்து சென்றார்கள். அவன் நடந்து போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நடமாடும் மையத்தை பார்க்கறது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பாருங்க. ஏன்னா நான் மையத் என்ற உணர்விலே வாழக்கூடியவர்கள். அதுதான் அசல், அதுதான் அசலானது. நமக்கு அல்லாஹு தஆலா ஒரு கயிற்றை கொண்டு கட்டியிருக்கிறான். வாத்தசிமு பி ஹபிலில்லாஹி ஜமியா. வாத்தசிமு பி ஹபிலில்லா, அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் கயிற்றை வாத்தசிமு பி ஹபிலில்லாஹி ஜமியா, அனைவரும் சேர்ந்து அல்லாஹ்வின் கயிற்றை, ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள்னு அர்த்தம் வைக்கிறாங்க. ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்துக்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வுடைய கயிற்றை எல்லாரும் சேர்ந்து பிடிச்சுக்கோங்கன்றான். இவர் ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி அங்கேயே ஒற்றுமை எங்கேயா வந்துச்சுங்க? ஹபுலில்லான்னு தானே வருது, அல்லாஹ்வின் கயிறு தானே வருது. எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிற்றை பிடிச்சிக்கோங்கன்றான். இவர் ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்துக்கணும் அர்த்தம் வைக்கிறார். குர்ஆன்ல இல்லாத அர்த்தம். அல்லாஹ்வுடைய கயிறு இது. குணகுடி மஸ்தான் சொன்ன கயிறு தான். சூட்சம கயிற்றினை பாரடான்னார பார்ப்பானா, சூட்சம கயிற்றினை பாரடா, சூத்திர பாகை கயிறற்று விழுமுன் சூட்சம கயிற்றினை பாரடா. சூத்திர பாகைனா இதுதான், சூத்திர உடல்னு சொல்லுவாங்க. இந்த உடல்ல கயிறு ஒண்ணு கட்டி இருக்கு, அதை நீ பார்த்துக்கோ. இந்த கயிறு அத்து விழும், கயிறு அறந்து போச்சுன்னுவான்ல, போயிட்டே இருக்குது, காற்றாடி அப்படியே பறக்குது, ஜம்முன்னு பறக்குது வானத்துல, புரியுதுங்களா? விட்டுட்டே இருக்கான் கயிறு. இன்னொரு காத்தாடி வந்து மாட்டிச்சுன்னு வச்சுங்களேன், அறுந்து போயிடும். அதுக்கு பிறகு அதுக்கு என்ன இருக்கு? அந்த காற்றாடி பறக்கும் போது நானா பறக்கிறேன்னு நினைச்சிட்டு பறக்குமா, நானா பறந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சு பறக்கும். ஏதேனும் ஒண்ணு வந்து அதை அறுத்து விட்டுருச்சுன்னா அப்பதான் அது அப்படியே, ஆஹா நான் பறக்கலப்பா, இப்ப திசையை நோக்கி எங்க போய் போறேன்னு தெரியாம போறேனே, எங்கேயாவது போய் மாட்டி கிழிஞ்சி, அவ்வளவுதான். இந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கைன்றான். அல்லாஹ் அவனை விட்டுக்கிட்டே இருக்கிறான் கயிறை. அந்த கயிறை பாரு, அவனோடு கனெக்ஷன் இருக்கு, அவன் கட்டி பிடிச்சிருக்கிறான் அவனை. அதுதான் குணங்குடி மஸ்தான் சொல்றாங்க, அந்த கயிறு அற்று விழும் முன்
அவனை நீ கண்டுகொள், அவனை நீ பிடிச்சிக்கோ. அத்தை விழுந்த பிறகு பிரயோஜனம் இல்லை. மரணம் என்று ஒன்று உன்னை தழுவி விட்டால் பிரயோஜனமே கிடையாது. எதுவெல்லாம் நாம் பார்த்தோமோ அதெல்லாம் பொய்யா போயிடும். அந்த பாட்டிலையும் வரும், சூத்திரப்பாகை கயிறற்று விழுங்கும் சூட்சம கயிற்றினை பாரலாம் அப்படின்றதுல காணாது காணாது கண்டதெல்லாம் மாயைன்ற மாதிரி ஒரு வார்த்தை வரும். நம்ம எதையெல்லாம் பார்த்தோமோ, எதையெல்லாம் அசல் என்று நினைத்தோமோ, எதையெல்லாம் இருக்குதுன்னு நினைச்சோமோ அது எல்லாமே இல்லாமல் போயிடும். எல்லாமே இல்லாமல் போயிடும். உடைய குடும்பம், உடைய மனைவி மக்கள், உடைய சொந்த பந்தம், உடைய சொத்து சுகம் எல்லாம் போயிடும். அப்படியே காட்டுல விட்ட மாதிரி, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி. எங்க போறோம்னே தெரியலையே, இது என்ன உலகம்னே தெரியலையே. கபர்ல போய் செருப்படி போடுவேன்னா, இங்க உன் நப்சு படி வாழ்ந்து விட்டால் கபர்ல செருப்படி தான். இங்க அல்லாஹ்வின் படி வாழணும். நாம் எதை நினைக்கிறோமோ அதை செய்வது இஸ்லாம் அல்ல, முஸ்லிம் அல்ல. நாம் என்னதான் நினைக்கிறோமோ அதெல்லாம் செய்பவனுக்கு பேர் முஸ்லிம் அல்ல. முஹம்மது ரசூலுல்லாஹ் எதையெல்லாம் நினைக்க சொன்னார்களோ அதை நினைக்கிறவன் முஸ்லிம், அதை செய்பவன் முஸ்லிம். நம்ம முஸ்லிம்னு பேர் சொல்லு, நானும் 5 வேளை தொழுகிறேன். முகமது ரசூலுல்லாஹ் எதை நினைக்க சொன்னாங்களோ அது அல்லாததெல்லாம் நினைச்சுக்கிட்டு நாம தொழுதுட்டு இருக்கோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன ஸலாத்த, குர்ஆன் ஆயத், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர். உங்க தொழுகை உங்களை தடுக்கும். தன்ஹா அனில் ஃபஹ்ஷா, ஃபாஹிஷாத், அருவருக்கத்தக்க காரியங்கள், அதை விட்டு உங்களை தொழுகை தடுக்கும். அல்லாஹ் ரசூல் எதையெல்லாம் தடுத்தார்களோ அதையும் உங்களுடைய தொழுகை உங்களை தடுக்கும். நீங்க உண்மையான தொழுகையை தொழுதீங்கன்னா, உண்மையான தொழுகையை தொழுதா அது உங்களை தடுக்கும், இல்லைன்னா தடுக்காது. இப்ப எல்லாரும் தொழுகையாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, பள்ளிவாசல் நிரம்பி வழியுது. மகரிப்ல பாத்தீங்கன்னு சொன்னா 10 சஃப் நிக்குது ஒவ்வொரு பள்ளிவாசலையும், 6 சஃப் 7 சஃப் 5 சஃப். ஆனா எல்லா மானக்கேடான காரியங்களும் செஞ்சுட்டு தான் இருக்கான், பாவ காரியங்களை செஞ்சுட்டு தான் இருக்கான். அப்படின்னு என்ன அர்த்தம்? உண்மையான தொழுகை நம்ம தொழுகையில் அல்லாஹ் ரசூல் சொன்ன தொழுகையை தொழுகலைன்னு அர்த்தம். அஸ்ஸலாத்து மிஅராஜுல் மூமின் முஹம்மது ரசூலுல்லாஹ். தொழுகை மிஅராஜ், அல்லாஹ்வை தரிசிக்கணும், அதுக்கு பேர் தான் தொழுகை. அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா ஃபஇல்லம் தகுன் தரா ஃபஇன்னஹு யராக். அல்லாஹ்வை பார்ப்பதை போல தொழுகணும், இல்லைன்னா அவன் என்ன பார்க்கறான்ற உணர்வுலையாவது தொழுகணும். எந்த இபாதத்தா இருந்தாலும் சரி, அல்லாஹ் என்ன பார்க்கறான்ற உணர்வு அது இல்லைன்னு சொன்னா தொழுகையுடைய ஹகீகத்தை இல்லைன்னு. தொழுகையுடைய ஹகீகத்தே அதுதான். எது? கண்ணகத்தரா. குறைந்தபட்சம் அல்லாஹ் என்ன பார்க்கறான், எங்க இருந்தாலும் அல்லாஹ் என்ன பார்க்கறான். அல்லாஹ் உன்னை பார்க்கும்போது நீ எப்படி பாவம் செய்வ? அப்ப அந்த அல்லாஹ் மேல ஈமான் இல்லை, அவன் பார்க்கறான்றதுல ஈமான் இல்லை, அவன் கொடுக்கறான்றதுல ஈமான் இல்லை. அந்த ஹாஜியார் கொடுத்ததுல ஈமான் இருக்கு, அவர் கொடுத்தாருல ஈமான் இருக்கு, இவர் இப்படி செஞ்சிட்டாருன்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். பாதகம் செய்தவனையும் அல்லாஹ்வை பார்க்கல, சாதகம் செய்பவனையும் அல்லாஹ்வை பார்க்கல, நீ எப்படி அல்லாஹ்வை அஞ்சுவ? அல்லாஹ்வுக்காண்டி அமல் செய்வேன். அதனாலதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஃபாயில ஹகீகி அல்லாஹ்னு சொல்லி கொடுத்தான். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அவன் அல்லாமல் அணுவும் அசையாது, அவன் அல்லாம நீயே அசைய முடியாது. இதை உணர்ந்துட்டான்னா மனுஷன் இந்த உலகத்துல பற்றற்ற நிலை தானா வரும், பற்றற்ற நிலை தானா வரும். அதை உணராததன் காரணமாக நாம் இதே சதம் என்று நினைச்சிட்டு இருக்கோம், உண்மையை மறந்துட்டோம். எது வாக்கியாக இருக்கிறதோ, எது லைவாக இருக்கிறதோ அது தெரியல.
நம்ம இது இருக்கிறது லைவ்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இது லைவே இல்லை. அவன் சிண்டு, அவன் மகளுக்குடைய சிண்டு அல்லாவுடைய கையில இருக்கு. நாசியத்தி ஆயத்து யாஹுதுமின் நாசியத்தி ஹைர். சிருஷ்டிகளுடைய நெற்றி சிண்டு என் கையில இருக்குன்றான். அல்லாஹ் கையில இருக்கு. அவன் அசைத்தபடிதான் நாம அசைகிறோம். ஆனா நான் அசைறேன்ற எண்ணம் இருக்குல்ல, அதுக்கு நீ பதில் சொல்லுன்னா. அப்போ ஹக்கத்தால அவ கூட வச்சு பார்க்கணும். அவனுடைய சிந்தனையில வாழும். அல்லாவை கொண்டு வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் பற்றற்ற நிலை. பெருமானா சொன்ன மாதிரி கண்ணக கரீப் ஆபிரி சபீல், வழிபோக்கனை போல நம்ம வாழும். தண்ணீரின் மீது எண்ணெயை போல இருக்கும். தண்ணி மேல எண்ணெய் ஊத்துனா கலக்காது, தனியா நிற்கும். அந்த மாதிரி துணியால இருக்கணும்ன்றாங்க பெருமானா. உன் உள்ளம் அதுல லைச்சி விடக்கூடாது, சொக்கி விடக்கூடாது, அந்த பக்கம் சாஞ்சிடக்கூடாது, என் பக்கம் சாயணும்ன்றான் அல்லாஹ். அல்லாவுடைய முகபத்தை போகிறோம். பக்கத்து வீட்டுக்காரன் நேசிக்கிறான், ஏன்னா அவர் போகும்போதெல்லாம் நமக்கு சாய வாங்கி கொடுக்குறாரு. அல்லாஹ் மேல முகபத் இல்லை. அந்த முகபத்து கூட அல்லாஹ் மேல இல்லை. என் மனைவியில என் தேவையை பூர்த்தி செய்யறது அல்லான்னு நினைக்கிறேன். என் மக்கள்ல இருந்து என் தேவையை பூர்த்தி செய்யறது அல்லாஹ். அன்புசுல இருந்து என் தேவையை பூர்த்தி செய்யறது அல்லாஹ். என்ன சம்பாதிக்க வச்சிருக்கிறான்? நம்ம சம்பாதிக்கிறோமா? ஃபர்ஸ்ட் நம்ம செயல்பட்டாதானே நம்ம சம்பாதிக்க. அன்புசிலும் நம்ம செயல்படலை, ஆஃபாக்களையும் நம்ம செயல்படலை. அன்புசுனா என்ன? உள்ள எத்தனை பார்ட்ஸ் இருக்கு? நம்ம லென்ஸை நம்ம பார்த்துருக்கோமா? நம்ம கிட்னி நம்ம பார்த்துருக்கோமா? டிரான்ஸ்பரண்டா இருந்தா பார்க்கலாம், எல்லாம் மூடி மறைஞ்சி வச்சுக்கிறான். கல்லீரல், மண்ணீரல், என்னென்னோ வச்சு எல்லாம் செயல்படுத்துபவன் அல்லாஹ். என்ன இருக்குன்னு கூட நமக்கு தெரியல, அதையெல்லாம் செயல்படுத்துபவன் அல்லாஹ். கல்லீரல் வேலையை செய்யலைன்னு சொன்னா அல்லாஹ் காப்பாற்றணும். மண்ணீரலுடைய வேலை, கிட்னி, லென்ஸு, அதனுடைய வேலையை செய்யலைன்னா நம்ம படுத்த படுக்கை தான். அப்ப செயல்படுத்துறது யாரு? அல்லாஹ். அது செயல்பட்டாதான் வெளியில நீ செயல்பட முடியும். உள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் செயல்பட்டாதான் வெளியில நாம செயல்பட முடியும். உள்ள இருக்க பார்ட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சாதான் வெளியே என்ன. அப்ப வெளியே செயல்படுறது யாரு? அவன் தான் செயல்படுத்துறான். உள்ள அவன் செயல்படுறான், வெளியில நான் தான் செயல்படுத்துறேன்னு சொல்ல முடியும். காருல இன்ஜின்லாம் இருக்கு, அதுதான் செயல்படுது. ஆனா ஓட்டுறவர் தான் ஆக்சிலேட்டர் கொடுக்குறாரு, ஓட்டுறவர் தான் கிளச்சை பிடிக்கிறாரு, ஓட்டுறவர் தான் என்னது கீர் போடுறாரு. அந்த மாதிரி கூட உன் கையில அல்லாஹ் கொடுக்கலன்ட்டான். இன்ஜின் ஓடுறதுனால கார் ஓடுதான், இவன் கீர் போட்டதுனால கார் ஓடுதான். இன்ஜின் ஓடுறதுனால கார் ஓடுது, ஆனா இவன் கீர் போடுறதுனால இவன் ஆக்சிலேட்டர் கொடுத்தாதானங்க ஓடும். ரெண்டு பக்கமும் இருக்குதுன்னு அர்த்தம். இங்க பாதினா அங்க 50-50 சொல்லலாம். கார் 50% இயங்குதுன்னா அந்த இயக்குற இவன் 50% இயக்குறான். அவன் கிளச்சு போடணும், அவன் கீர் போடணும், அவன் ஆக்சிலேட்டர் கொடுக்கணும், அப்பதான் ஓடும் வண்டி. அந்த மாதிரி இல்லைங்க. முழுக்க முழுக்க அல்லாஹ் உன்னை செயல்படுத்துகிறான். ஆனா நீ மஜ்பூரும் கிடையாதுதான். முற்றிலுமா நீ மஜ்பூரே மஹஸ் கிடையாது. நம்ம அது பார்க்கணும். எப்படின்னா அப்போ நீங்க எல்லாமே அல்லாஹ் செய்யறான்னு சொல்றீங்களா? நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையா? ஜபரியா, கதரியா கூட்டம் இருக்குது. அகாயிது நசஃபி கிதாப்ல வரும், அகீதா சம்பந்தமான கிதாப். கதரியான்னு ஒரு கூட்டம் இருக்கு. அவன் என்ன சொல்றான்? நமக்கு அல்லாஹ்வுக்கும் சம்மந்தமே இல்லைன்றான். கதரியா. அல்லாஹ் அர்ஷில இருக்கிறான், இங்க நீ தான் செயல்படுற, நீ என்ன செஞ்சாலும் நீ தான் அது, அவனுக்கு அவனுக்கும் சம்மந்தமே கிடையாது. இதுக்கு பேர் கதரியா. ஜபரியான்னு ஒரு கூட்டம் இருக்கான். அவன் என்ன சொல்றான்? நீ எங்க இருக்கிறது அல்லாஹ் தான் இருக்கிறான், நீ இல்லவே இல்லை, நீ தான் செயல்படுற, அதனால நீ தான் பதில் சொல்லியா. இதுக்கு பேர் கதரியா. அல்லாஹ்வுக்கு
அல்லாஹ் தான் நீ தான் அல்லாஹ். நீ செயல்படவே இல்லை, அல்லாஹ் தான் செயல்படுறான், அவன் தான் இருக்கிறான். இதுக்கு பேர் கதரியா. ரெண்டு கொள்கையும் லலாலத், ரெண்டு கொள்கையும் லலாலத். தௌஹீத் எது? அவுசத், நடுநிலை. நான் ஜபரியாகவும் இருக்கிறேன், கதரியாவாகவும் இருக்கிறேன். அதனால்தான் நம்ம தாலீமுடைய கிதாபில் சொல்லுவாங்க, கஸ்பே ஃபிஅல் மே முக்தார், ஹல்க ஃபிஅல் மே மஜ்பூர். இந்த செயலை படைக்கிறதுல, செயலை உண்டாக்குறது இருக்கு பார்த்தீங்களா, எந்த செயலையும் நம்மளால உண்டாக்க முடியாது. ஹல்க ஃபிஅல் மே மஜ்பூர், கஸ்பே ஃபிஅல் மே முக்தார். அந்த செயல் செய்யறது இருக்கு பார்த்தீங்களா, அதுல நம்ம முக்தார். ஒரு உதாரணம் சொல்லலாம், குவத், ஆற்றல். இந்த காத்து அடிக்கிறதுனால அப்படி பறக்குது பாருங்க, பறக்குதா? இப்ப என் கை இங்க இருந்து இப்படி வந்துச்சு, ஆற்றல். இது யாருக்கு சொந்தம்? இந்த சக்தி அல்லாஹ் ஒருத்தனை தவிர யாருக்குமே சொந்தம் கிடையாது. இந்த கை இங்க இருந்து வந்தது என்னுடைய ஆற்றல் தான், அல்லாஹ்வுடைய ஆற்றல் தான். வச்சுங்களா? இந்த கையை கொண்டு, உங்க கையை நீட்டுங்க, அடிச்சிட்டாருங்க அதிர்த்து, கசாலிய அடிச்சிட்டாரு. இப்ப இந்த அடித்தல்ன்ற செயல் இருக்கு பாருங்க, அதுதான் எனக்கு சொந்தம். அது கசப்பு, நான் செய்யணும். குவத் அல்லாஹ்வுக்கு சொந்தம். கை நீட்டுங்க, குத்திட்டாருங்க அவரு. இந்த குத்துறது அல்லாஹ்ல கிடையாது, அடிக்கிறது அல்லாஹ்ல கிடையாது, அதுதான் கசப ஃபிஅல், அது உனக்கு சொந்தம்ட்டான் அல்லாஹ். சூரத்து வந்தாதாங்க குத்துறது அடிக்கிறது எல்லாமே வரும். உதவி செய்தான், அடித்தான், உதவி செய்தான், அது நான் ஒரு 100 ரூபாய் கொடுக்குறேன், உதவி செய்யுங்க. ஏழை எளியவருக்கு உதவி செஞ்சார்ப்பா, ரெண்டுமே செயல் தான். இங்க இருந்து கை அங்க வரணும், அடித்தாலும் வரும், உதவி செய்தாலும் வரும். கை இங்க இருந்து அங்க வரணும்ல. இதுக்கு குவத் அல்லாஹ்வுக்கு சொந்தம். இந்த செயல் இருக்கு பாருங்க, இந்த செயலுக்கு அல்லாஹ்வுக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த செயலுக்கும் மஹ்லூக்குக்கும் தான் சம்பந்தம். உதவி செய்தான் என்ற செயல் உனக்கு சொந்தம், அடித்தான் என்ற செயல் உனக்கு சொந்தம். அதனால்தான் நீ உதவி செஞ்சா உனக்கு நன்மை கொடுக்கிறேன்ற அல்லாஹ், நீ அடித்தால் உனக்கு தண்டனை கொடுக்கிறேன்ற அல்லாஹ். ஒருத்தர் நம்ம அடிச்சோம்னா நாளைக்கு கியாமத்தை அல்லாஹ் தஆலா நம்மளை பிடிப்பான். புரியுதுங்களா? அப்ப செயல் இன்சானுக்கு சொந்தம், மஹ்லூக்குக்கு சொந்தம். அந்த செயல்ல உள்ள குவத் இருக்கு பாருங்க, அது அல்லாஹ்வுக்கு சொந்தம். அதனால்தான் நாமும் ஹல்கே ஃபேல்ல மஜ்பூரா இருக்கிறோம், கஸ்பே ஃபேல்ல முக்தாரா இருக்கும். நான் செஞ்சேங்க, நான் போய் கொடுத்தேங்க அவர்கிட்ட, எனக்கே தெரியாம போய் கொடுத்துட்டேன். யாராவது சொல்லுவானா? 1000 ரூபாய் கொண்டு போய் நான் கொடுத்துட்டு வந்தேங்க அஜத்துக்கு, எனக்கே தெரியாம கொடுத்துட்டேங்க அப்படி யாராவது சொல்லுவாங்களா? தெரிஞ்சுதானே கொடுக்குறான் அவன். 1000 ரூபாய் எடுக்கிறோமா, 500 ரூபாய் எடுக்கிறோமா, 100 ரூபாய் எடுக்கிறோமா, அவன் கல்புல முதல்ல வருது இல்ல இராதா, வந்து ஹுஷியார் சேர்த்தான் இவனும். ஹுஷியார் அந்த உணர்வோட தான் கொடுக்குறான், உணர்வு இல்லாம கொடுக்கல. அந்த உணர்வுக்கு தான் உனக்கு தண்டனைண்டான். அந்த உணர்வை நீ அல்லாஹ்வுடைய உணர்வாக மாற்று. நான் செய்யறேன்ற ஒரு உணர்வு உட்கார்ந்து இருக்கு பாருங்க. இதை எடுக்க சொல்றாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ் தவிர ஹவ்ல குவத் யாருக்கும் சொந்தம் இல்லை. இந்த உணர்வு அல்லாஹ்வை கொண்டு நான் செயல்படுறேன்ற உணர்வு கொண்டு வா. நேத்து கூட பேசும்போது சொன்னேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலைல எழுந்த உடனே நான் எஞ்சேன உணர்வுல தான் நம்ம எழுந்திருக்கிறோம். நபி மாத்த சொல்றாங்க, அப்படி எழுந்திருக்காதே. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பஅதமா மாத்தனா வ இலைஹி நுஷூர். யா அல்லாஹ், நான் எழுந்திருக்கிறதே நீ என்ன மௌத்தா போன, என்ன மையத்தா கடந்த, என்ன ஹயாத்தாக்குன நீ, இந்த உணர்வை கொண்டு வான்றாங்க பெருமானார். சொல்லுங்க. உடனே வந்தாச்சு, எழுந்தவொடனே அல்லாஹ் நீ தான் என்னை எழுப்புனன்ற உணர்வு வந்துச்சு. டாய்லெட் போறாரு, போயிட்டு பாத்ரூம் போயிட்டு வெளியே வந்துட்டார். என்ன உணர்வு வரணும்? நீ போய் உட்காரும் போது அந்த உணர்வு வரணும்ன்றாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ்.
போய் உட்காந்துட்டேன். பாத்ரூம்ல டாய்லெட் போய் உட்காந்துட்டேன். கொஞ்ச நேரம் நிக்கலாம்ல, என்ன செய்ய போறோம்னு தெரியுது இல்ல. யூரின் வெளியாகுது. கேப்ப திறந்த மாதிரி வெளியாக்குனது யாருங்க? நீயா வெளியாக்குன? எல்லாம் சொல்றான், நான் அரெஸ்ட் பண்ணா உன்னால வெளியாக்க முடியாது. ஹாஸ்பிட்டல்ல போய் பாரு, வயிறு உபி போய் கிடக்கு, வெளியே வரலங்க. 15 நாளா யூரின் வரல, வயிறு உபி போய் கிடக்குது, வெடிச்சிரும்ன்றான் டாக்டர். டியூப் போட்டு எடுக்கணும்ன்றான். எவ்வளவு ஆதாபு படுறான், போய் பாருன்றான். அது வரைக்கும் யார் மூடி வச்சிருந்தா? டேப் இருக்கா? மூடி இருக்கா? பாட்டில்ல மேல கேப் போட்டு மூடின உடனே தண்ணியை கீழே இது பண்ணாலும் உழுவாது. அந்த மாதிரி ஏதாவது டேப் போட்டு மூடி வச்சிருக்கு? இல்ல லாக் இருக்கா? கொலாவ் இருக்கா? வால்வு இப்படி போனா தண்ணி வருது, இப்படி போனா லாக் ஆயிடுது. அந்த மாதிரி ஏதாவது வால்வு இருக்கா? ஒண்ணுமே இல்லை. நீ நினைச்சா எல்லாம் வெளியாகிறான். அந்த உணர்வு வந்த உடனே பாத்ரூம் ஓடுறாரு. ஓடுற மாதிரி நம்மளை வைக்கலங்க. எனக்கா ஓடி இருக்கீங்களா? யூரின் வந்துச்சு, அடக்க முடியல, சீக்கிரம் ஓடி இருக்கீங்களா? ஓடி இருக்கிறோம். வயோதிகர்கள் ஓடுவோம். ஃபாதர் வாப்பா ஓடி வராங்க, கதை விட்டுறாங்க. என்ன இப்படி கதை விட்டுறாங்க? ஓடுவாங்க பாத்ரூம். அடக்க முடியலப்பா, வந்துடும் போல இருக்கு. டிராப் வந்த மாதிரி சிந்தனை இருக்கு. ஆயிடும், கையில இல்ல. எல்லாம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறான். புரியுதுங்களா? அதனாலதான் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்ஹப அன்னியல் அதா வஆஃபானி. யா அல்லாஹ், 4 பேருக்கு முன்னாடி யூரின்ல போய் நாத்தடிச்சு நாரடிச்சு கண்ணிய குறை வந்து, இன்னையா அந்த மனுஷனா இருந்தாலு கிட்ட போனாலே நாறுது என்று சொல்லாமல் ரப்பே டாய்லெட் உள்ள போனவொன்னு வெளியாக்கி ரப்பே எனக்கு கண்ணியத்தை காப்பாத்தினியா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்ஹப அன்னியல் அதா. நீங்க ஒரு மஜ்லிஸ்ல இருக்கிறீங்க, போயிட்டீங்கன்னா என்ன செய்வான்? ஜும்மாலங்க குறைஷி மஸ்ஜித்ல என் மேலாம் ஆயிடுச்சு. ஒருத்தர் பக்கத்துல உட்கார்ந்தாரு. அவர் உடம்பு சரியில்லாத போல தெரியும். எப்பவுமே என் பக்கத்துல தான் உட்காருவார். அந்த பக்கம் ஃபர்ஸ்ட் இதுல சப்ல வந்து உட்கார்ந்துருவார். அவர் உட்காந்துட்டார். திடீர்னு பார்த்தா யூரின் போயிட்டார். தொழுது முடிச்ச உடனே ஓடிட்டார். அதுக்கு பிறகு பார்த்தா எல்லாம் என்னுடைய அபாலாம் ஆயிடுச்சு. அப்பா கைலி எல்லாம் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு என்ன ஆச்சு தெரியுங்களா? அடுத்த வாரம் அவரை உட்கார விடலையா, அவர் சண்டையே போட்டார். ஒருத்தர் அவருக்காண்டி சப்போர்ட் பண்ணி, என்ன அந்த மாதிரி அவர் பின்னாடியே உட்கார வச்சிங்க? ஒரு 2 மாசத்துக்கு பிறகு அவர் என்ன பின்னாடியே உட்கார வச்சிங்க? என்னைக்கோ ஒரு நாள் ஆயிடுச்சு, இவ்வளவு காலமா ஆகல, இப்பதானே ஆச்சு. இங்க பாருங்க, அதெல்லாம் தெரியாது. 4 பேர் மேல ஆயிடுச்சு, இனிமே அவர் பின்னாடி தான் உட்காரணும் அப்படின்ட்டு சண்டையாவே ஆயிடுச்சு. ஒருத்தர் அவருக்காண்டி சப்போர்ட் பண்ணி சண்டை போடுறாரு, இன்னும் முன்னாடி உட்கார விட மாட்டாங்க அப்படின்ட்டாரு அவர். அவருக்காண்டி 2-3 பேர் சப்போர்ட் பண்ணி சண்டை போட்டாங்க. பாரு, இது பொது இடம், மற்றவர்களுக்கு இடையூறு இல்லைன்னா பரவாயில்ல, இடையூறு ஆயிடுச்சு, இனிமே உட்காரக்கூடாது, பின்னாடி தான் உட்காரணும், சேர்ல உட்கார சொல்லுங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஜில்லத்து. உடம்பு சரியில்லாத வயோதிகர் தான் வரக்கூடாதுட்டாங்க. இங்க கிருஷ்ணாபுர பள்ளியில ஒருத்தர் வரவே கூடாதுட்டாங்க, பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது. 2-3 தடவை ஆயிடுச்சு. இனிமே பள்ளிவாசல் பக்கமா வரக்கூடாது, வீட்லயே தொழுவிட்டாங்க. எப்ப வந்தாலும் வந்து யூரின் போயிட்டு போடுறேன் அப்படின்னு வரவே கூடாதுட்டாங்க பள்ளிவாசல். அல்லாஹ் அக்பர். பள்ளிவாசல் வர்றது யாரும் தடுக்க கூடாது. அடிக்கடி வந்து இந்த மாதிரி போனா என்ன செய்ய முடியும்? மற்றவங்களுக்கும் இடையூறு பண்ணக்கூடாது இல்ல. தொழுற இடமாச்சே, அவங்களுக்கு தொழுணும் இல்ல, சுத்தமா இருக்கணும் இல்ல. சரி, எதுக்கு சொல்ல வரேன்? அதனால்தான் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்ஹப அன்னில் அதா வஆஃபானி. அல்லாஹ் எனக்கு எவ்வளவு பெரிய ஆஃபியத் செஞ்சு. ஆஃபியத்தை மட்டுமா, கண்ணியத்தை கொடுத்தியா அல்லாஹ். 4 பேர் முன்னாடி சபையில வந்தா என்ன உட்கார வைக்க மாட்டான், பள்ளிவாசல்ல வந்தா உட்கார வைக்க மாட்டான். ஒரு கல்யாணத்துல திருமணத்துல மோன்ட்டன உட்கார வைப்பானா? யூரின் போயிடுச்சு அசிங்கமா பேச மாட்டான். ஏன் அன்னைக்கெல்லாம் வரலன்னு சொல்ல மாட்டான். சோத்துக்கு உடனே கிளம்பி வந்துட்டான்னு கேட்க மாட்டான். 4 பேர். அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்து காப்பாற்றுகிறான்.
இந்த ஒண்ணுக்கு சுக்குர் செஞ்சா போதுங்க. ஒண்ணுக்கு சுக்குர் செய்ய முடியுமா? இந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு சுக்குர் செய்ய முடியுமா? கையும் இல்ல காலும் இல்ல, கையும் இல்ல காலும் இல்ல, வெறும் முழுக்கு முழுக்குன்னு உடம்பு மட்டும்தான் இருக்கு. தவுண்டு தவுண்டு போறாரு, கையும் இல்ல காலும் இல்லை, அப்படியே முழுக்கு முழுக்குன்னு அவரை கூட்டு போறாங்க, அப்படி தூக்கி போறாங்க. குஷ்டரோகி, எதுவுமே இல்லாத குஷ்டரோகி. உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ், இவர் அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய்யணுமான்னு கேட்டாங்க. கையும் இல்லை காலம் இல்லை, இவர் அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய்யணுமான்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் யூரியன் போறாரான்னு கேட்டாங்க. அது தடை இல்லாம போறாரு, அதுக்கு சுக்குர் செய்யணும். அவர் அன்புசுடைய இஹ்சான் இது. அவருடைய அன்புசுல இருந்து அல்லாஹ் என்ன, அது கரெக்டா ஸ்டாப் ஆகுது, கரெக்டா போனோம்னா பாத்ரூம் பண்ணணும் வருது, டாய்லெட் பண்ணணும்னு சொல்றாருல, தூக்கி உட்கார வச்சா வருது இல்ல, அதுக்கு அவர் சுக்குர் செய்யணும். ஆஃபாக்குல இருந்து பலருடைய உள்ளங்கள்ல அல்லாஹ் எண்ணங்களை போட்டு இவருக்கு பணிவிடை செய்யணும்ன்ற எண்ணம் போடலன்னா இவர் எங்கேயா போக முடியுமா, வர முடியுமா, சாப்பிட முடியுமான்னு கேட்டாங்க. ஊட்டி விட்டது யார் அவருக்கு? கயர்ல இருந்து அல்லாஹ் ஊட்டி விட்டான் அவருக்கு. அவர் மனைவியா இருக்கட்டும், மக்களாட்டும், யாரா இருக்கட்டும், சொந்த பந்தமா இருக்கட்டும், அவன் வந்து ஊட்டி விட்டவன் அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய்யணும். அதனால அன்புள்ள நம்ம என்னவோ நினைச்சிட்டு அல்லாஹ் விட்டு ரொம்ப தூரமா இருக்கும். அல்லாஹ் அப்படிங்கிறோம், நீ கூட இருந்து என் தேவையை பெருசிறியா, என்னை கண்ணியமா வச்சிருக்கிறியா, உன்னை எப்படி நான் விட முடியும்? புரியுதுமா? சதா அல்லாஹ்வை திக்ர் செய்யணும்னு சொன்னா வலிமாருடைய சொஹபத் இல்லாம வராது. அதுக்குதான் சொன்னேன், குனுமா சாதிகின் தொடர்பு. புரியுதுங்களா? ரோசை பார்க்கக்கூடிய தொடர்பு, தாமனுடைய தொடர்பு இருக்கும். இந்த மூச்சு எதுக்காண்டி அல்லாஹ் கொடுத்தான்? அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ்னு போதுக்கு தான் அந்த மூச்சை கொடுத்தான் அல்லாஹ். ஒரு வினாடி கூட அந்த மாதிரி போகவே இல்லைன்னு எவ்வளவு பேர் பத்னசி நம்ம ஷேகுமார்கள். அதனால்தான் மூச்சு சிக்கிரு பயிற்சி கொடுத்தான். கொஞ்ச நேரம் உட்காந்து, 1 மணி நேரம் உட்காந்து சிக்கிரு செய்யும், 1000 ஃபாசல் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ். எல்லாம் நின்று போயிடும், இது மட்டும் தான் போயிட்டு இருக்கும். கடைசியா எல்லாம் போயிடும், அல்லாஹ் அல்லா சிக்கிரு மட்டும் போயிட்டே இருக்கும். அல்லாஹ் கடைசியா தான் போகும். 3 மூச்சு இழுத்து விட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி 3-4 பேர் பார்க்குது சொந்த பந்தங்கள். பெரிய மூச்சு உள்ள இழுத்தா வரவே இல்லை. அல்லாஹுல்லா ஜிக்ர் சவுண்டு கேடுச்சு. அப்படியே அவர்கள்லாம் தரீக்கத்துல காலமெல்லாம் அல்லாஹ் ஜிக்ர் செஞ்சோம். நீங்க வாப்பகம் பார்த்து அல்லாஹுல்லா பயிற்சி எடுத்தா கடைசி நேரத்துல அதுக்கு அது உதவி செய்யும். அதுதான் நம்ம ஷேக்மார் மூச்சு ஜிக்ர் செய்யணும். அல்லாஹ்வை கூட வச்சுவார், என் கூட அல்லாஹ் இருக்கிறாங்க. இதராக இறை நேசர்களை அல்லாஹு தஆலா ஃபதுகுருனி அதுகுருக்கும், ஃபதுகுரு நீன்னு சொல்றான். நீ என்ன? என்னையே ஜிக்ர் செய்யுங்க, என்னை ஜிக்ர் செய்யுங்க, என் ஜாத்தை ஜிக்ர் செய், என் சிஃபாத்தை ஜிக்ர் செய். நாம பேரை ஜிக்ர் செஞ்சுட்டு உட்காந்து அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ். பேரை ஜிக்ர் செய்யறது இல்ல, அல்லாஹுடைய ஜாத்து அர் ரஹ்மான் ரஹ்மான் எத்தனை வாட்டி சொன்னாலும் சரி, ரஹீம் ரஹீம்னு அல்லாஹ் கூப்பிட்டான்னு சரி. அல்லாஹ் சொல்றான், என்ன ஜிக்ர் செய்யணும், என் ஜாத்தை ஜிக்ர் செய், என் சிஃபாத்தை ஜிக்ர் செய். இப்ப நான் சொன்ன ஜிக்ர்லாம் அதான். யா அல்லாஹ், முகமது ரசூலா சொல்றது அதான் ஜிக்ர். யா அல்லாஹ், மையத்தா கிடந்த என்னை எழுப்பி விட்டது நீ, என்னை ஹயாத்தா காட்டுறது நீ, அசூசியானதை அடக்கி வச்சு, அசூசியானதை தேக்கி வச்சு, கரெக்டா கொண்டு போய் பாத்ரூம்ல கொண்டு போய் அதை போக வச்சு, என்ன இஸ்ஸத்தை கொடுத்தது நீ, ஆஃபியத்தை கொடுத்தது நீ. முடிஞ்சா சாப்பிட்றாரு பிரேக்ஃபாஸ்ட், லபக் லபக்கு நலி போனான். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அத்அமனா வ ஸகானா. எல்லாம் எனக்கு ஊட்டி விட்டுறாரு. கையை பார்க்கணும், யாரு ஊட்டுறா? உன் கையில கூட அல்லாஹ் இருக்கிறது பாருன்றாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய குவத்தை பாரு.
பாதம் அடிச்சவனால தூக்க முடியல, என்னை தூக்க வச்சிடறே, என்னை ஊட்டி விட்டு அல்லா, என்னை சுவைக்க வைச்சிடறே, என் நாவை கொண்டு சுவைக்க வைத்த அல்லா. ஒரே நாவு தான், ஒரே நாவு தான். ஆனா இனிப்பையும் அதுதான் காட்டுது, காரத்தையும் அதான் காட்டுது. உவர்ப்பை எத்தனை இருக்கு? 6 சுவை, அறுசுவை. அந்த 6 சுவைக்கும் ஒரே நாக்கு தான். 6 நாக்கு இருந்தா எப்படி இருக்கும்? எப்படி வந்துமா, எப்படி இருப்பான்? அல்லாஹ் அழகா உன்னை படைச்சேன்றான். அப்போ கண்ணியம், பாத்ரூம் போறத, பீஷாப்பு பாகானா வெளியாச்சுன்னு சொன்னால் உன்னை மஜ்லிஸ்ல வச்சுக்க மாட்டாங்க, உன்னை சபையில சேர்க்க மாட்டாங்க, உன்னை தொழுவத்துக்கு அனுமதிக்க மாட்டாங்க, பள்ளிவாசல்ல வர விட மாட்டாங்க. உன் கண்ட்ரோல்ல இல்லைன்னா தான் ஒருத்தர் வந்து இது மாதிரி நான் இது பண்ற பள்ளிவாசல வரவானான்ட்டாங்களே. அப்ப அதை யார் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறா? நம்ம கண்ட்ரோல்ல இருக்கான். நான் கண்ட்ரோல் பண்ணி உன்னை கண்ணியத்தை கொடுக்குறேன்றான். பீஷாப்பை வர விடாம, பாகானா வர விடாம நான் கண்ட்ரோல் பண்ணி உன்னை கண்ணியத்தை கொடுக்குறேன். அப்ப அந்த அல்லாவை நினைக்காம யாரை நினைக்கிறது? அந்த அல்லாவை நினைக்காம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான துஆ சொன்னாங்கன்னா எழுப்புனதும் அல்லாஹ் தான். அஹ்யானா பாதமா மாத்தனா அல்லாஹ். பாத்ரூம் போயிட்டு வரும்போது அதஹபனி அல்லாஹ் வாஃபானி, அல்லாவோட டிராவல் பண்றாங்க பெருமானார். சாப்பிடும்போது அல்லாஹ் என் கரத்திலிருந்து ஊட்டி விட்டது நீன்னு பாக்குறாங்க. ஒவ்வொருத்து உனக்கு சொந்தம். வாகனத்துல போறோம், சக்கரனா ஹாதாவமா குன்னாலஹோ முஹ்லின், அல்லாஹ் இதை வசப்படுத்தி கொடுத்தது நீ, ஏன் இஷ்டப்படி அது போ வச்சது நீ, அது இஷ்டப்படி அது போனா அவ்வளவுதான், இங்க அப்ப மோதி. ஏன் இஷ்டப்படி அதை வசப்படுத்தி கொடுத்தது நீ. ஒவ்வொன்றிலுமே முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாவோட டிராவல் பண்ணிடுறான். அல்லாவை நினை, அவன் கூட தான் இருக்கிறான். படுக்கும்போது அல்லாஹும்ம பிஸ்மிகா மூத்து, உன் பேர்ல தான் ஐயா தேர உன் பேர்ல தான் மௌத்தா பேர். அதனால லா இலாஹ இல்லல்லாஹ், ஹாஜத்தரவா அல்லாவை தவிர யாருமே இல்லை. காயினாத்துல சிருஷ்டிகள்ல தேவையை பூர்த்தி செய்யறவன் அல்லாதான். பசி, முன்னாடி ஒரு உணவு வருது, எடுத்து சாப்பிட்டத எத்தனை பேர் கை வேலை செஞ்சிச்சு அந்த உணவு வரத்துக்கு, அந்த சாப்பாடு வரத்துக்கு. நமக்கு சர்க்கார் சொல்லுவாங்க, எங்க ஷேர், அரிசி செடியில காய்க்குதான் மரத்துல காய்க்குதான் கேட்டா சொல்ல தெரியாது. முதலாஜ் ஜமாத்துக்குவாங்க, எதுல வருதுன்னே தெரியாது. ஏன்னா அவங்க பார்த்ததே கிடையாது அந்த காலத்துல. இப்ப எல்லாம் பாக்குறோம்னு வச்சுங்க, வேற விஷயம். அப்போ அதை வளர வைக்கிறது யார்? நெல்ல தூவுறான், உள்ள போய் கிளறி விட்டோன்னு உள்ள போயிட்டு அப்படி வெடிச்சு வெளியில வருது. யுஜிபு ஸுர்ரா, அல்லாஹ் சொல்றான். அப்படியே வளர்ந்து நிற்கும் போது அவன் பார்த்து ஆச்சரியப்படுறான். சார், நான் போட்ட நெல்லா இப்படி வளர்ந்து நிற்குது. ஒன்னு அல்லாஹ் 770 ஆக்கி வைக்கிறான். மண்ணை தாங்க அல்லாஹ் ஆக்கனா. துஸ்கா மின் மாயும் வாஹிது, ஒரே ஒரு தண்ணி தான் ஊற்றப்படுது. தண்ணியில சக்கரை கலந்துட்டு எசன்ஸ் கலந்து, மாம்பழம் எசன்ஸ், திராட்சை எசன்ஸ், அதுல தான் எசன்ஸே எடுக்கலாம். இவன் ஊத்தும் போது வெறும் தண்ணியை தான் ஊத்துறான், சாக்கடை ஊத்துறான், சாக்கடை ஊத்துறான். ஒரு ஊர்ல பார்த்தேன், அவன் வீடு அந்த கழுவுற தண்ணி, இது சாமான் கழுவுறது எல்லாமே, துவைக்கிறது எல்லாம் அங்கதான். எங்க தோட்டத்துக்கு, தோட்டத்துல பார்த்தீங்கன்னா மாமரம் இருக்கு, தென்னை மரம் இருக்கு, அவ்வளோ அழகான இனிமையான இளநீ. இதெல்லாம் போய் தான் இனிமையான இளநீ வருதுன்றாரு. எனக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் உங்க இளநீ. சில இடத்துல பார்த்தீங்கன்னா இளநீ டேஸ்ட் இருக்காது, இனிப்பா இருக்காது. இனிப்பா இவ்வளோ இனிப்பா இருக்குது, இதெல்லாம் தான் போதும். அல்லாஹ் நான் நினைச்சேன், சாமான் கழுவுன தண்ணி, நீ துவைச்சு கொடு தண்ணி, எல்லாத்தையும் நீ அனுப்புற, கழிவெல்லாம் அனுப்புற. அல்லாஹு தஆலா என்ன அழகான இனிமையான இளநியை உனக்கு கொடுத்தான். எவ்வளவு ஷிஃபா இருக்குன்றீங்க இளநில. ஹீட் அப்படியே தணிக்கும், சைடு எஃபெக்டே கிடையாது. எலுமிச்சம்பழம் கொடுத்தா ஹீட்டு கோல்டா மாறிடும், இது கோல்டே கிடையாது. மஞ்சகமால வந்தவனுக்கு அந்த ஹீட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹீட்டை தணிக்கிறதுக்கு இளநீ குடிச்சிட்டே இருன்றான்.
மஞ்சக்காமால வந்துச்சுன்னா இளநீ குடிச்சிட்டே இரு, அந்த சூடை தணிக்கிறதுக்கு அது ஒன்னாலதான் முடியும். எவ்வளவு பெரிய ஷிஃபா அல்லாஹ் வச்சிருக்கான். ஹைர், அல்லாஹ் ஃபஜ்ர் செய்யணும். அதனால நேரம் போயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. அல்லாவை நினைக்கணும், அல்லாவோட வாழணும்னு சொன்னால் கும் அல்லாஹ் அவ் மஅமன் லில்லாஹ். முகமது ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரே வழி அதுதான். நீ அல்லாவோட வாழணும். இவ்வளவு நேரம் பேசணும் பாருங்க, இறைவனோடு சூட்சமா கயிற்றினை பாரடா சொன்னாங்களே, அவன் தாங்க ஹயாத்தை கொடுத்துருக்கான், அவன் தான் இல்மு ஞானத்தை கொடுத்துருக்கான், அவன் தான் இராதா கொடுத்துருக்கான். கயிறு கட்டி இருக்குது, வாத்தசிமு பி ஹப்லில்லாஹி ஜமியா, அந்த கயிறு கட்டி இருக்கு உன் மேல. உஜூது சிஃபாத்து அஃபால் என்ற கயிறு, ஆசார் என்ற கயிறு உன்னை கட்டி இருக்கு. 7 கயிறு எல்லாம் முடிச்சு போட்டுருக்கிறான். ஹயாத், இல்ம, இராதா, குதிரத், சமாத், வசாரத், கலாம், 7 முடிச்சு இருக்குது. இதெல்லாம் அவுத்து விட்டு எல்லாம் தொம்முன்னு கீழே ஒழிச்சிருச்சிங்க. என்ன ஜிசுமு செத்த செவன் தான், ஒண்ணும் அத மாதிரி விழ முன்னாடி உன் கூட இருக்கிற அல்லாவை நீ விளங்கி கொண்டான். மூத்து கபலா அந்த மூத்து, நீ இருக்கும் போதே மூத்தா போ. இருக்கிற ஹயாத்தை அல்லாவுக்கு சொந்தப்படுத்தி பாரு, இல்ம அல்லாவுக்கு சொந்தப்படுத்து, இராதாவை அல்லாவுக்கு சொந்தப்படுத்து, அசையக்கூடிய கூவத்தை அல்லாவுக்கு சொந்தப்படுத்தி பாரு. நான் பார்க்கல, நீ பார்க்கிறன்ற உணர்வுல வா. என்னை கேட்க வச்சவன் அல்லா, என்னை பார்க்க வச்சவன் அல்லா, என்னை பேச வச்சவன் அல்லா. நினை ஊமைக்கு இதே மாதிரி வாயெல்லாம் இருக்குது, நாக்கெல்லாம் இருக்குது, பேச முடியல. அல்லாஹ் சொல்றான் என் சிஃபாத் அதுன்றான். உலகமே சேர்ந்து ஒரு ஊமையை பேச வைக்க முடியாது. அது ஹக்கத்தாலாவுடைய சிஃபாத்துல்லா, அல்லாவுடைய சிஃபத்துல ஒண்ணு. கலாம் அல்லாவுக்கு சொந்தம். அந்த கலாமை வெளியாக்கலன்னா வராது. டேப் ரெக்கார்டர் பேச வச்சிருவான் அல்லாஹ். போன், செல்போன் பேசுது, டேப் ரெக்கார்டர் பேசுது, எலக்ட்ரானிக் ஐட்டம் பேசுது. இவ்வளவும் பேச வச்சல உன் அறிவை கொண்டு ஒரு ஊமையை பேச வைப்பாங்களா? அதை பேச வச்சதும் நான் தான்றான். இல்மு உனக்கு கொடுத்தேன். ஹைர், அல்லாஹ் ஃபஜ்ர் செய்யணும். அதனால அந்த ரப்புல் ஆலமீனை பிடிச்சிக்கணும். அந்த அல்லாவை நாம் தெரிந்து கொண்டால், அவனோடு வாழ்ந்தால், அல்லாஹ் சொல்றான் இந்த உலகமே, மனைவி, மக்கள் எல்லாம் விட்டுருவான். மூத்து வந்து ஃபர்ஸ்ட் பிள்ளைங்க தான் தூக்கி போடுவான் மண்ணை. போய் ஒளிஞ்சாடுறான் மனுஷன். மக்கள், மனைவி, மக்கள் எல்லாம், எல்லாருடைய உறவும் போயிடும். அல்லாஹ் கூட இருப்பான், முகமது ரசூல்லா கூட இருப்பாங்க. நீ கரம் பிடிச்ச ஷேகம் கூட வருவான். புலியமாலு ஃபஸயரல்லாஹு அமலக்கும் வர்ரசூல் வல் மூமினூன். புலியமாலு நீங்கள் அமல் செய்யுங்கள், ஃபஸயரல்லாஹு அமலக்கும், உங்க அமல் அல்லாஹ் பார்க்கறான். அல்லாஹ் மட்டும் பார்த்தான்னு சொல்லி விட்டானா அல்லாஹ்? தௌஹீதுனா என்ன? ஒன்றுபடுத்துதல் பேர் தௌஹீத். முகமது ரசூல்லா பார்க்கிறாங்க, அவர்கள் அல்லாஹை கொண்டு பார்க்கிறார்கள். மூமீன்களும் பார்க்கிறாங்க, அல்லாஹ் ரசூலை கொண்டு பார்க்கிறார்கள். மூமீன்கள் தௌஹீத் தான். அந்த தௌஹீது படி பார்க்கும்போது அந்த 3 பேரும் உனக்கு வருவான், கபர்ல வருவாங்க. அல்லாஹ்வும் வருவான், ரசூலுல்லாஹ் வருவான், பெருமானார் வருவாங்க கபர்ல. புகாரி ஹதீஸ். ஃபர்ஸ்ட் முகமது ரசூல்லா தான் காட்டப்படும். கேள்வியே அதுதான்றான். கபர்ல வச்சவன கேள்வியை மண் ரப்புக்க மாதீனுக்கு அதெல்லாம் கிடையாதுதான். அதிகமான சஹாபாக்கள் அறிவித்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாஜராவாங்க, அவங்கள காட்டப்படும். இந்த மனிதருடைய விஷயத்துல உன்னுடைய அகீதா என்ன, உன்னுடைய ஈமான் என்னன்னு கேட்பாங்க. ஆதா முகமது ரசூலுல்லான்னு சொல்லணும். எப்போ சொல்வேன்? அந்த முகமது ரசூல்லா சொல்படி வாழ்ந்தால் சொல்வேன். அல்லாஹ்வை முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க. அல்லாஹ் கிட்ட போனா அல்லாஹ் என்ன செய்வான்? ரசூலை காமிப்பான். உன் கூட எப்படி முகமது ரசூல்லா இருக்காங்கிறத காமிப்பான். வல்லாஹு முஅத்திவானல் காசிம் நாங்க பெருமானா. அல்லாஹ் கொடுக்குறான், நான் பங்கு வைக்கிறேன். நாங்க பங்கு வைக்கிற முகமது ரசூல்லா எப்போ தெரியும் நமக்கு? நீ அல்லாஹ் கிட்ட போய் வாங்கிப்பாரு. நான் சொன்ன மாதிரி அல்லாவை இலாவாக்கி பாரு, அங்க முகமது ரசூல்லாவுடைய கரம் தெரியும். பெருமானார் கூட இருக்கிறாங்க. நபியுடைய நூறை கொண்டுதான் நாம இருக்கிறோம். நபி நமக்கு தெரியவே இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் எப்படி ஈமான் வச்சிருக்கோம், அதே முகமது ரசூலுல்லா ஈமான் வைக்கணும். ரசூல்னா என்ன? மற்ற ரசூல் மாதிரி முகமது ரசூல் கிடையாது. மற்ற ரசூல்மார்கள் மாதிரி முகமது ரசூல்லா கிடையாது. முகமது ரசூலோடைய ஹக்கீகத் தேவை. அல்லாஹ் அதை
பேசவும் கேட்கவும் அல்லாஹ் வாய்ப்பளிக்கணும். பெருமானாருடைய ஹக்கீகத்தை விளங்கி முகமது ரசூலுல்லாவோடு ஒரு உறவு சஹாபாக்களுக்கு எப்படி இருந்துச்சு, நபியோடும் அல்லாவோடும் வாழ்ந்தவர்கள் அவர். அந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கணும்னு சொன்னாங்க. அவர்களை பின்பற்றணும், இத்திபா செய்யணும், நபியை நேசிக்கணும், இறை நேசர்களை நேசிக்கணும். அதுதான் கடைசியா சொன்னோம், குமால்லா அவு மஹமன் இல்லா, அல்லாவோடு இருக்கணும். அல்லாவோடு இருக்கக்கூடிய ஞானம் நமக்கு இருந்தா அல்லாவோடு இருக்கலாம், பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் இருக்கா? அதனாலதான் மாமன் இல்லான்னா, யார் அல்லாவோடு இருக்கிறாங்களோ அவங்களோடு இருந்துக்கோ. அவங்க அல்லாவோடு எப்படி இருக்கணும்னு உனக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதை நீ கேட்டு அதன்படி நீ வாழும் போது நீயும் அல்லாவோடு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டு விட்டால் திரும்ப உனக்கு அந்த அல்லாவோடு மாமல் இல்லா தேவைப்படாது. அல்லாவோடு யார் இருக்கிறாங்களோ அவங்களோட இருங்கன்னு சொன்னால அல்லாஹ், அந்த நிலை போகணும்னு சொன்னால் எப்ப போகும்? நீ அல்லாவோடு இருக்கணும். அல்லாவோடு இருக்கும் நிலை உனக்கு வந்துவிட்டால் அல்லாவோடு இருக்கிறாங்களா அவங்களோடு இருக்கணும்ன்ற தயவு தேவையில்லாமல் சொல்லுவாங்க. எங்க தயவு தேவையில்லாமல் போவேன். ஒரு ஷேக்கிட்ட போனார் ஒருத்தர், பையத்துவாங்க. ரொம்ப வயசான பழுத்த பழம், தாடி வெள்ளை, புருவமெல்லாம் வெள்ளை, ரொம்ப வயோதிகத்துல இருக்காங்க, நடக்க கூட முடியல, உட்காந்தே தான் இருக்காங்க. சேர்ல ஈச்சேர்லாம் தள்ளிட்டு போறான். அவன்கிட்ட பையத்து வாங்கினார். அவர் வாலிபர், அல்லாவை அடையணுன்ற ஆசையில பையத்து வாங்குறாரு. அல்லாவை அடையணும், அந்த ரப்பை தெரிஞ்சுக்கணும், அவனோடு வாழணுன்ற ஆசையில தான் பையத்து வாங்குறாரு. அப்போ அவரு ஷேக்கிட்ட ஒரே வார்த்தைக்கிற, நான் பையத்து வாங்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா ஒன்னே ஒண்ணு எனக்கு தெரியணும். என்ன தெரியணும்னா, இப்ப நான் உங்கள்கிட்ட பையத்து வாங்குறதே அல்லாவை அடையணும்னு தான். ஒரு கால் நான் அல்லாவை அடைய முன்னாடி நீங்க மூத்தா போயிட்டீங்கன்னா, என்ன வயசாயிருக்கிறீங்க, மூச்சு எல்லாருக்குமே இருக்கு, இருந்தாலும் நீங்க வயோதிகத்துல இருக்கிறீங்க. ஒரு கால் நீங்க அல்லாவை அடையும் முன்னாடி நீங்க மூத்தா போட்டீங்கன்னா நான் யாருக்கிட்ட போய் இந்த இல்மு ஞானத்தை கேட்டுக்கிறதுன்னு கேட்டாங்க. அவங்க என்ன இருப்பாங்க, ஷேக் வந்து என் ஹலீஃபா இருக்கிறாங்க, யாராவது காட்டுவாங்க, அவர்கிட்ட கேட்டுக்குங்க, இவர்கிட்ட கேட்டுக்குங்க, கேட்டு நீங்க அல்லாவை அடைஞ்சிக்கலாம் சொல்லுவாங்கன்னு நினைச்சு அவர் கேட்கிறாரு அந்த முடியுது. அப்பதான் அவங்க சொன்னாங்க, நீ ஏன் மூத்தா போற ஷேக்கிட்ட பையத்து வாங்குற அப்படின்னா, மூத்தா போற ஷேக்கிட்ட ஏன் பையத்து வாங்குற, மூத்தாவாது ஷேக்கிட்ட பையத்து வாங்க அப்படின்னா. அவருக்கு விளங்கல. மூத்தாவது ஷேக் யாரு? அல்லாஹ் தாங்க ஷேக். முகமது ரசூல்லா தான் ஷேக். ஹாதி யாரு? அல்லாஹ். ஹாதிக்கு நிஸ்பத்தா யார் ஆக்கனா? முகமது ரசூல்லா ஆக்கனா. அதனால உன் ஷேக் மூத்தா போறதே கிடையாது. அந்த எண்ணத்தில் நீ இருந்தால், என் ஷேக் என் கூட தான் இருக்கிறாங்க, எனக்கு ஹிதாயத் செய்வாங்க நினைச்சா, நான் மரணித்தாலும் சரி உனக்கு ஹிதாயத் செய்வேன். நான் மரணித்தாலும் ஹிதாயத் செய்வேன். நான் பிலால் இஷா அவங்க ஷேக் பைத்தாய் மூத்தா போயிட்டாங்க. பிலால் இஷா இருக்கார், மூத்தா போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க கனவுல வந்து சொன்னாங்க, உன் வேலையை விட்டு நீ ஒரு நிலைக்கு வந்து விட்டாய், ஒரு நிலைக்கு நான் உன்னை உருவாக்கிட்டேன்பா, இனிமே நீ வந்து கவர்மெண்ட்ல வேலை செய்யாத, விட்டுடு, அல்லாவை இலாவாக்கி வாங்க. விட்டாங்க வேலையை. ஷேக் சொல்லி, ஷேக் நேரா வந்து சொல்ல, கனவுல வந்து சொன்னாங்க, மூத்தா பண்ண பிறகு வந்து சொன்னாங்க, வேலையை விட்டாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் ஒரு வாழ்வு கொடுத்தான், ஒரு சிரமத்துக்கு பிறகு. அதனால ஷேகுமார்கள் வலிமார்கள் மரணிப்பதில்லை, அவர்கள் உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய எண்ணம் தான் மூத்தா போயிடாங்க நினைச்சா மூத்தா போயிடுவாங்க, இல்ல என் ஷேக் என் கூட தான் இருக்காங்க நினைச்சா உன் ஷேக் உன் கூட இருந்து உன்னை வழி நடத்தி கொண்டிருப்பார்கள் உன் மூத்து வரைக்கும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட மகான்களுடைய சுகபத்தில் இருந்து அல்லாவை அடையும் பாக்கியத்தை எல்லாம் உங்களுக்கு நசீபாக. வாஹிருதானா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பனா லக்கல் ஹம்து லக்க ஷுக்ரு யா அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதி முபாரிக் வஸல்லிம் அலைஹி. ரப்பனா ظلمنا அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். யா அல்லாஹ், நாங்க பேசியபடி கேட்டபடி அமல் செய்ய தௌஃபீக் செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ், சோட்டி மூ படி பாத்துன்னு சொல்லுவாங்க ரப்பி, அப்படி சின்ன வாய் நாங்கள் தகுதி இல்லாதவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அதை விட உயர்வான பேச்சை நீ பேச வச்ச ரப்பே. யா அல்லாஹ், அதை நாங்கள் உணர நீ தௌஃபீக் செய்ய அல்லாஹ். அதன்படி வாழ நீ அருள் புரிய அல்லாஹ். யா அல்லாஹ், எங்க உள்ளங்கள்ல நீ குடி வந்துடு ரப்பே, எங்க சிந்தனையில நீ குடி வந்துரு யா அல்லாஹ். கல்புல் மூமின் அர்ஷுல்லான்னு சொன்ன மாதிரி எங்களுடைய உள்ளங்களை உன்னுடைய அர்ஷாக்கிக்கோ யா அல்லாஹ். எங்களுடைய தேவைகளை சதா உன்னிடத்தில் நாங்கள் கேட்க எங்களுக்கு தௌஃபீக் செய்ய அல்லாஹ்.
மொஹ்தாஜ் இலல்லாவாக நீ தௌஃபீக் செய்ய அல்லா. மொஹ்தாஜ் இலன் நாசா எங்களை ஆக்கிடாத ரப்பே. எங்க தேவை வந்தவன சதா எங்களுடைய உள்ளம் உன் பக்கம் திரும்ப நீ தௌஃபீக் செய்ய அல்லா. நீ தான் கொடுக்குறன்ற ஈமான கூடிய அல்லா. அந்த தேவை பூர்த்தி ஆகும் போது எங்கள் அகக்கண் கொண்டு உன்னை அந்த சிருஷ்டியில எந்த சிருஷ்டி மூலமாக எங்க தேவையை நீ பூர்த்தி செய்யறோம் அந்த சிருஷ்டியில உன்னை அகக்கண் கொண்டு தரிசிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு அருள் புரிகிற ரஹ்மானே. அல்லா எல்லாருக்கும் நீண்ட ஆயுள் ஆஃபியஸ் சலாமத் நோய் நொடி இல்லாத வாழ்வுக்கூடிய அல்லா. கொடிய நோய்களை விட்டு பாதுகாத்திரியா அல்லா. எல்லாம் மறைந்த எங்களுடைய முன்னோர்கள் கபரை ஒளிமயமாக்கிறியா அல்லா. எல்லாம் இன்று இறந்த எங்களுடைய உறவினர் அவருடைய கபரை நீ சுவன பூங்காவாக்கிறியா அல்லா. சமத அவருடைய ஃபைசி அவருடைய கபரை விசாலமாக்கிறியா அல்லா. அவருடைய கபரை முனவர் ஆக்கிறியா அல்லா. அல்லா நபியுடைய நூரை கொண்டு அந்த கபரை ஜொலிக்க செய்ய அல்லா. சுவனத்துடைய தென்றல் வீசும் கபராக்கிறியா அல்லா. சுவனத்துடைய ஆடையை நீ உடுத்து விடு ரப்பே. சுவனத்துடைய ரிசுக்கனை கூடிய அல்லா. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا ربنا انك انت التواب الرحيم. صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه.